எல்லோருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிறக்க போகுது. இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க. புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும். இந்த 2026ஆம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த வருஷம் சனி, குரு, ராகு, கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பெயர்ச்சிகளை சந்திக்க போகுது. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா. கரெக்ட். வேலை, குடும்பம், படிப்பு, கல்யாணம், பிசினஸ், ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா துறைகள்லயும் புது ஆரம்பங்கள், சவால்கள், நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஆமாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம். கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்டை வெற்றிகரமா மாத்திக்கலாம். சரிங்க. இப்போ 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும். சரிங்க, வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பார்க்கலாம். 2026 கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? தாராளமா. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு கலவையான பலன்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சனி பகவான் 9வது வீட்ல இருக்கிறதுனால ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, நானும் அதை கேட்டேன். அதோட நிறைய தூர பயணங்கள், புனித யாத்திரைகள் கூட போக வாய்ப்பு இருக்கும். அப்பா உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்றாங்க. ஆமா, அது முக்கியம். ஆனா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும்னு ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. அக்கா அண்ணன் கூட உறவு இன்னும் நல்லா மேம்படுமா? சமூகத்துல ஒரு நல்ல பேரும் கிடைக்குமா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்களாம், குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து முன்னோர்களோட ஆசிர்வாதமும் கிடைக்குமாம். இது நல்ல விஷயம் தானே? கண்டிப்பா. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாவும் அமைதியாவும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. உறவினர்களோட நல்ல புரிதல் இருக்குமா? அது ரொம்ப முக்கியம். கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம். வீட்ல பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. மனம் விட்டு பேசுறது பல பிரச்சனைகளை தீர்க்கும்னு சொல்றது உண்மைதான். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வாங்குவாங்களாம். வீட்டை புதுப்பிக்கிற வேலைகள் கூட நடக்குமா? அப்போ தொழில் வியாபாரத்துல எப்படி இருக்கும்? புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா? கண்டிப்பா. புதிய வாய்ப்புகள் உருவாகுமா? பழைய பிரச்சனைகள் தீருமா? புதிய முதலீடுகள் செய்யலாம். கூட்டாளிகள் கூட நல்ல உறவு தொடருமா? நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுமா? அப்போ வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும்னு சொல்லலாமா? ஆமா. போட்டியான உலகத்துல அவங்க திறமையால முன்னேறுவாங்களாம். கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் கூட லாபம் தரும்னு சொல்லிருக்காங்க. புதிய உத்திகளை கையாண்டு வெற்றி பெறலாமா? வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ப்ரொமோஷன், சம்பள உயர்வுலாம் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். அவங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய பொறுப்புகளை ஏத்துக்குவாங்களாம். சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் எல்லார்கிட்டையும் நல்ல ஆதரவு கிடைக்குமா? கேட்கவே உற்சாகமா இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் இருக்குமாம். வெளிநாடு போய் வேலை பார்க்கவும் வாய்ப்பு இருக்காம். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமாம். ஆமா. வேலை செய்ற இடத்துல அவங்க மதிப்பு உயரும். அவங்க யோசனைகள் எல்லாம் ஏத்துக்கப்படுமா? ஆனாலும் சில புதிய சவால்களை சந்திக்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ பண கஷ்டம் இருக்காதா? நிதி நிலைமை எப்படி இருக்கும்? வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. புதிய வழிகள்ல பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உருவாகுமா? சேமிப்பு அதிகமாகுமா? கடன்கள் அடைக்கப்படுமா? திடீர் பணம் வரவும் ஏற்படலாம். அடடா, குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்களாம். முதலீடுகள் லாபம் தரும். ஆனா பங்கு சந்தை முதலீடுகள்ல கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்றாங்க. ஆமா. வீண் செலவுகளை தவிர்க்கணுமா? வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நிதி நிலைமை கண்டிப்பா மேம்படுமா? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? பெரிய பிரச்சனை இல்லாம இருக்குமா? உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காதாம். மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். யோகா, தியானம் எல்லாம் நல்லது. ஆரோக்கியமான உணவு பழக்கம், உடற்பயிற்சி எல்லாம் அவசியம்னு சொல்றாங்க. வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்றதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல உணவு கட்டுப்பாடு தேவை. ஆமா. சரியான நேரத்துல தூங்கி ஓய்வு எடுக்கணும்னு சொல்றாங்க. மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகள்ல ஈடுபடுறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? படிப்பெல்லாம் நல்லா இருக்குமா? கண்டிப்பா. குழந்தைகள் கல்வி ரொம்ப நல்லா இருக்குமா? உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்க திறமைகள் எல்லாம் வெளிப்படுமா?
போட்டித் தேர்வுகள்ல கூட வெற்றி பெறுவாங்களாம். கேட்கவே பெருமையா இருக்கு. அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுவாங்க. குழந்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை கொண்டு வருவாங்களாம். அவங்களோட எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வீங்களாம். ஆமா, குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. அவங்க கூட நேரம் செலவழிக்கிறது உறவை இன்னும் பலப்படுத்தும். குழந்தைகள் உங்களோட பெருமையை தூக்கி நிறுத்துவாங்களாம். பயணங்கள் எப்படி இருக்கும்? தூர பயணங்கள்லாம் வாய்ப்பு இருக்கா? ஆமா, நீண்ட தூர பயணங்கள் நிறைய செய்ய வாய்ப்பு இருக்காம். வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தருமா. ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை கொடுக்குமா. வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் வெற்றி பெறுமாம். குடும்பத்தோட சுற்றுலா போவாங்களாம். பயணங்கள்ல பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, புதிய இடங்களுக்கு போறது மனசுக்கு புத்துணர்ச்சி தருமா. பயணங்கள்ல புதிய அனுபவங்கள் கிடைக்குமா. ஆனா போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கலாம். பயணங்களை சரியா திட்டமிடுறது அவசியம். ஜூன் மாசம் குரு முதல் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன மாற்றங்கள் இருக்கும்? தன்னம்பிக்கை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்களாம். புதிய திட்டங்களை வகுப்பீங்க. புதிய உறவுகள் உருவாகும். சமூகத்துல செல்வாக்கு அதிகரிக்குமாம். கல்யாண யோகம், குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்குமாம். ராகு 8ஆம் வீட்லயும் கேது 2ஆம் வீட்லயும் இருக்கிறதுனால எதிர்பாராத பண வரவு வருமாம். ஆனா அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் இருக்குமாம். ஆமா, குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. பேச்சுல கவனம் தேவை. சனி 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தத்துல 2026 கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இது ஒரு சவாலான வருஷமா இருந்தாலும் நிறைய வெற்றிகளையும் தரக்கூடிய ஆண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் ஆண்டாக இது அமையும். சவால்களை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் சமாளித்து வெற்றி பெறுதீங்களாம். குடும்பத்துல மகிழ்ச்சி, தொழில்ல புதிய வாய்ப்புகள், நிதி நிலைமை மேம்பாடு இதெல்லாம் நடக்குமா. ஆமா, ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பா இருக்கும். பயணங்கள் புதிய அனுபவங்களை தரும். குரு, ராகு, கேது, சனியோட பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் நிறைய புதிய அனுபவங்களை பெறுவீங்களாம். உங்க இலக்குகளை அடையறதுக்கு இது ஒரு நல்ல ஆண்டா அமையும். எல்லாம் கடவுள் அருளால் நன்மையாகவே நடக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமாங்க, அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பவும் நம்பிக்கையோட இருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.